தெரியாதா? அதுலேயும் நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓ, கணக்கம்பட்டியாருன்னா அவன் தான் நம்ம கும்பிடுறோங்கிறதுக்காக அவர் நமக்கே சொந்தக்காரன்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு விரோதிக்கும் அவர் கடவுள். அவர் பொதுவான இறைவன் வடிவத்தில் இருக்கிறவர். நமக்கு நேர் விரோதியாக இருக்கலாம். அதுக்காக நம்ம போய் கும்பிடுறோங்கிறதுக்காக அவர் அவங்களுக்கு வந்து பாதகம் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். அவர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு இறைவன். அவர் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். நீ வணங்குறன்னா அது உன்னையை சார்ந்தது, நீ இஷ்டப்படுறன்னா உன்னையை சார்ந்தது. அவர் மேலே நீ பற்று பிரியம் வச்சிருக்கிறேன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி உனக்கு வழி நடத்தி தான் கொண்டு போவார். நாம் முறையிடுறோம் அவனை தண்டிக்கணுங்கிறதுக்காக தண்டிச்சிருவாரா அப்படின்னா தண்டிக்க மாட்டார். யாருமே தண்டிக்கக்கூடாது. தண்டிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. பாடம் நடத்தலாம். எப்படி? செய்யக்கூடிய தவறை சுட்டி காமிச்சு இது தவறு, இதுலேருந்து நீ மாற்றிக்கன்னு சொல்லி பாடம் தான் நடத்த முடியுமே தவிர அவனை வந்து நம்ம தண்டிக்கிறதுக்கோ அவனை வந்து ஒரு இது கொண்டு போகிறதுக்குங்கிறது யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது இயற்கை கூட ஏற்றுக்கிறாரு. அவன் பாவம் பண்ணியிருக்கான், அதுக்காக நீ அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்போ அவனோட நீ கொடூரமான பாவ செயல் பண்ணவன் ஆயிடுச்சே அப்படின்னு இயற்கை நம்ம மேலே முத்திர வைக்கும். மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? அவன் இப்படி பண்ணிட்டு அவனுக்கு தண்டனை வேணும், அவனுக்கு நம்ம ஆசை அப்படி இருக்கும். ஆனால் இறைவனுடைய திட்டத்திலேயோ இறைவனுடைய செயல்பாட்டிலேயோ அது இருக்குமானா இருக்காது. சரியா? எல்லோரும் வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவராசிகள் தான். நம்ம மனிதனாக இருந்தால் கூட இறைவன் பார்வையில் நம்ம ஒரு ஜீவராசிகள் தான். அந்த ஜீவராசிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இதுகளில் இருக்கும். அதை வந்து நம்ம உதாசனப்படுத்திட முடியாது. அதாவது புத்திக்கு தகுந்தது மாதிரி குணபாவத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். இப்போ பசுமாடு இருக்குது, நமக்கு தெரிஞ்ச மாதிரி சில பசுமாடுகள் நல்ல தன்மையோடு மக்களோட நல்லா பழகிற மாடும் இருக்குது. சில மாடு பார்த்த உடனே வந்து முட்டி தள்ளுற மாடுகளும் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் மனிதர்களும் உள்ளே இருக்கிறவங்களும் நல்ல குணமும் உண்டு, கெட்ட குணமும் உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மனிதருக்கு 2 குணம் உண்டு. அசுர குணமும் உண்டு, தெய்வ குணமும் உண்டு. அதில் பாதி இதில் பாதியாக தான் மனிதர்கள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வழி நடத்துவோம். அதில் 1-2 தப்பிச்சு தெய்வீக அனுக்கிரகத்தோடு உதயமாகிற குழந்தைகளுக்கு மற்ற இருந்தால் தெய்வீக குணம்ங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பிரதேசம் எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் அரக்க குணத்தில் தான் இருந்திருக்கிறேன் நான். இப்போ நம்ம எடுத்து பார்த்தா 30 வயசுக்கு மேலே தானே ஆன்மீகங்கிற படிப்புலேயே நான் போனேன். அது வரைக்கும் அரக்கம் தானே. அப்போ அந்த அந்த குணம் நமக்கும் இருந்திருக்குல்ல. இன்னைக்கு வேணா நான் வந்து இது பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த குணப்பாவங்கிறது நமக்கு பகுதி நாள் வந்தது மாதிரி தானே. 30 வருஷம் வந்தது மாதிரி தானே. புரிஞ்சதா? இன்னும் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த மூர்க்கத்தனம் இருந்தது. சின்ன வயசுலேருந்து யாரனாலும் கல் எடுத்து அடிச்சுக்குவேன். புரிஞ்சதா? யாராவது திட்டினா அடிச்சுக்குவேன். வயசு வர 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 எனக்கு புத்திமதி சொன்னால் கல் எடுத்து அடிப்பேன். எனக்கு என்ன நீ சொல்கிறது அப்படின்னு. அப்போ அது மூர்க்கத்தனமான குணம் தானே. இதெல்லாம் எப்போ மாறுச்சுன்னா கல்யாணம் 26 வயசுக்கு மேலே திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த மூர்க்கத்தனம் கொஞ்சம் குறைஞ்சது. இந்த சொன்னால் உடனே கை நீட்டுறதுங்கிறதெல்லாம் குறைஞ்சது. அப்புறம் அந்த கொஞ்சம் தன்மைக்கு அப்படியே அந்த இதுக்கு வந்தது. அப்புறம் குழந்தை வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு ஒரு தகப்பன ஒரு தன்மை மாறும் இல்லையா? இப்படியெல்லாம் மாறிச்சு. கரெக்டாக 30-32 வயசில் டோட்டலாக அந்த ஆன்மீக தொடர்பு வந்ததுக்கப்புறம் அந்த இது மொத்தம் நம்மக்கிட்ட இருந்து களை எடுக்கப்பட்டது மாதிரி களை எடுத்தாச்சு. புரிஞ்சதா? அதனால் வேலை பார்க்கும் போதெல்லாம் படுமோசம். நான் படுமோசம்னா கோபத்தில் தவறான திசைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எங்கிட்ட அந்த தவறான குணங்கள் எதுவுமே இருந்தது கிடையாது. பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். குடியாரனை கண்டா சுத்தமாகவே பிடிக்காது வயசுலேயே. புரிஞ்சதா? அந்த மாதிரி இருந்தேன். கோபம் மொத்தம் கடுமையாக இருக்கும். ரொம்ப கோவப்படுவேன். கோபத்தில் கடுமையாக இருக்கும். செய்யும். ஆந்திரா போனேன், பொலிட்டிக்கலாக நிறையா உள்ளே போனேன். அந்த பொலிட்டிக்கலுக்கு தகுந்த மாதிரி கோபமும் இருந்துச்சு, வேகமும் இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றோம், அதுலேருந்து வெளியே வந்தோம். அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டோம். அப்புறம் அது மாறிக்கிடுச்சு. இன்றைக்கி டோட்டலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம். நேரு புதிராக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நாம் வந்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகும்போது எல்லாரும் எந்த பரதேசியை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, கணக்கம்பட்டியார் பேரை வச்சு நம்ம பயணம் பண்ணுறோம். கணக்கம்பட்டியார் தான் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறாரு, நம்மளை பயணிக்க வைக்கிறாரு. அதில் மாற்று கருத்து இல்லை.
அதுக்காக அவரே பயணிக்க வைக்காருல, நம்ம அவர்கிட்டயே போய்க்கிறோம்னா போய் வெங்காயம் கூட கிடைக்காது. வெங்காய சருகு கூட பார்க்க முடியாது. நீங்கன்னு இல்லை, அவங்களா தனியாக போகிறவங்க அது விஷயம். இந்த இடத்துக்கு வந்து தொட்டுட்டு போயிட்டாங்கன்னா அங்கே வெங்காய சருகு கூட கிடைக்காது. இது உண்மை. புரிஞ்சதா? அது தெரியாமல் எல்லாரும் கணக்கு கமிட்டியை வச்சு தானே இவர் போய்கிட்டு இருக்காருன்னா நான் இப்போ உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், கணக்கு கமிட்டியார் எனக்கு தான் குரு, உங்களுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அவர் சொல்ல போனால் அவர் இறைவன். சரி, இறைவனை நீ நேரம் தேடி போய் பிடிச்சிட முடியுமா? பிடிக்க முடியாது. அவர் கணக்கு கமிட்டியார்னா நான் அது கணக்கு கமிட்டியார்னா போயிட்டே இருக்கு, மறுப்பே பேசுறது கிடையாது. நான் போயிட்டே இருக்கு, எனக்கு வேலை ஈஸி, போடா மயிர அப்படி. இன்னொன்று சொன்னா நானே கணக்கு கமிட்டி போகிறத குறைச்சிட்டேன், ரொம்ப குறைச்சிட்டேன். சொல்கிறேனே, கணக்கு கமிட்டி போனால் ஒரு குப்பையை நான் பங்கு கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. வந்து இங்கே வந்து 10 நாள் 15 நாளைக்கு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அது என்னத்துக்கு தேவையில்லாமல் அவர் நீ நீங்கள் எதுக்குடா வாரேன்னு கேட்டே இப்போ 5 வருஷம் ஆகி போச்சு. திருப்பி நம்ம போனால் கொழுப்பு தானே. இங்கே எதுக்கு வார வேலையை பாருன்னு சொல்லி 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. திருப்பி நம்ம கணக்கு கமிட்டின்னு ஆசைப்பட்டுட்டு போகிறது தப்பு தான். போனால் ஏற்றிக்கிட்டு தான் வரணும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்க, வந்துட்டீங்கள, ரைட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு தான் வரும். அதனால் நம்மளே இப்போ குறைச்சிக்கிட்டோம். இன்னும் கணக்கு கமிட்டிக்கு போய் தான் கணக்கு கமிட்டியார் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தமா? இன்னும் சொல்ல போனால் கணக்கு கமிட்டிக்கு போனவங்க எத்தனை பேர் அவரோட பேச முடியும்? நான் இங்கே இருந்துக்கிட்டே பேச முடியும். அப்புறம் இதுக்கு அங்கே போகணும்? அவங்க செய்கிற தில்லுமுள்ளெல்லாம் பார்த்துக்கிட்டு வேதனைப்பட்டுட்டு வர்றதை விட போகாமல் இருந்துக்கிறதே நல்லது. சரியா? கணக்கு கமிட்டியாருன்னா கணக்கு கமிட்டியார் அவர் நினைச்சதா இன்றைக்கி அங்கே நடந்துட்டு கிடையவே கிடையாது. அவர் எண்ணமும் அவர் செயல்பாடும் இன்றைக்கி அங்கே இல்லவே இல்லை. ஒன்று அன்னதானம் போடுறாங்க. அவர் நினைச்சதில் வந்தவங்களுக்கு சோறு போடுங்களான்னு சொன்னது ஒன்று தான் போடுறாங்க. மற்றபடி ஆன்மீகமோ சித்தாந்தமோ சித்தர்களுடைய நிலைப்பாடோ அங்கே போதிக்கிறதோ இல்லை அந்த நடைமுறையோ எதுவுமே இல்லை. அது இன்னும் சொல்ல போனால் இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஆகி போச்சு. புரிஞ்சதா? அது அவ்வளோதான். அதுக்காக நாம் அங்கே போய் இது பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் மாறித்தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுலாம் ஒன்றும் நம்ம தயங்கப்பாடணுங்கிற அவசியமும் இல்லை. சாமி என்ன நினச்சாங்களோ, என்ன அறிவுரை கொடுத்தாங்களோ, அவங்க என்ன நமக்கு வழிமுறையை காட்டி கொடுத்தாங்களோ அதில் நம்ம எந்த இடத்துலையும் மாற்றி பயணம் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் பண்ணலை. இந்த பரதேசி இந்த பூமியில் நடமாடுறது வரைக்கும் அப்படித்தான். அதை மாற்றிக்கிற இது இவனுக்கு வரவே வராது. அப்படி மாற்றி பயணம் பண்ணுறதா இருந்தால் அது எனக்கு தேவையே இல்லைங்கிறேன் நான். அதில் என்ன நமக்கு இருக்குது? உண்மையான ஒரு பயணத்தில் போய்கிட்டே இருந்துட்டு திடீர்னு மாறி போலித்தனமாக போகிறதுனா சாத்தியப்படுமா என்ன? இப்போ இங்கே என்ன நடக்கலை? நம்பி வந்தவங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கல? எல்லாமே கிடைக்கும். நம்பினவங்களுக்கு கிடைக்கும். நம்பாதவங்க அலைஞ்சிட்டு தான் இருக்கணும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? நம்ம பல முறை சொல்லிகிட்டு இருக்கோம், நம்பி பயணம் பண்ணு, நம்பிக்கையோட பயணம் பண்ணு. இதுக்கு மத்தியானம் கூட காலையில் நினைக்கிறேன் கல்பனாவுக்கு சொன்னதுக்கு அது கொஞ்சம் ஹீடுச்சு. நான் சொன்னேன்ல, இன்னும் நம்பிக்கை இல்லையே, அள்ளி கொண்டாந்து போடுறான்னா போட்டுட்டு போசாமி போட்டுட்டேன், நீ என்னமே செய்யுது அந்த எண்ணத்துக்கு வரலையே சொன்னா காலையில் சொன்னீங்க. அப்படின்னா நான் காலையில் சொன்னதுக்கு நீ என்ன செஞ்சு அதுக்கு என்ன சாமி வாங்கி கொண்டாந்து போட்டுறேன் சாமி அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். அது கல்யாணத்துக்கு இனத்தை போட அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னு கேட்டா எனக்கு அவ்வளவு புத்தி இல்லாமையா நான் இருக்கேன். யாருக்கு கல்யாணம்? நீங்க சொன்னது கொஞ்சம் போட்டுறேன் சார், சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன நம்பிக்கையை வைங்க. நம்பிக்கையை வச்சா எதுவும் நடத்தப்படும். சொல்கிறேனே, சிம்பிளாக தான் சொல்கிறேன். தனவால் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ